शिरडीनाथ जय 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 हे साईनाथ जय 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 हे साईनाथ द्वारका माई ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளை அறியாம வாழ்க்கையில நிறைய பாவங்களை நம்ம செய்வோம். ஸோ அது நமக்கே தெரியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போய் பரிகாரம் செய்ய முடியாது. ஆனா பாபா கோயில்ல அதை நம்ம பண்ண முடியும். நம்ம இறைவனை அடையறதுக்கான முதல் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பக்தர்கள், இந்த மாதிரி சித்தர்கள், ஞானிகள், இவங்களை நாம பிடிக்கும் போதுதான் இவங்க தான் நம்மளை இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவர் ஏதாவது ஒண்ணு நினைச்சு ஒரு ரூபாய் ஒரு காயினை நம்ம கோரிக்கையா வச்சோம்னா அடுத்த செகண்டே அந்த காரியம் நடந்துரும் எங்களுக்கு. இதுதான் அந்த துணி. நிறைய பேர் சாய்பாபா கோயிலுக்கு வரோம். இதை நம்ம பார்க்கறது இல்லை. இதனுடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது நம்ம பாபா உருவாக்கினதுக்கான காரணம் என்னன்னா, இதில் நம்ம மட்டை தேங்காய், ஊதுவத்தி, அப்புறம் இந்த மாதிரியான கட்டைகள் நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம உள்ளார வைக்கும்போது நமக்கான நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நீங்கும். அதே சமயத்திலோட நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். இன்னொன்று நம்ம என்ன வேண்டிக்கிட்டு அது உள்ளார இந்த துணி உள்ளார நம்ம வைக்கிறோமோ அது நடக்கும். இதுதான் முக்கியமாக நம்ம பாபா கோயிலில் நம்ம பண்ண வேண்டிய ஒன்று. ஏன்னா பாபா கோயிலுக்கு வரோம், நம்ம பாபாவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். முக்கியமாக 2 விஷயங்கள் நான் சொன்னாது. தியானம் பண்ணுறது, இன்னொன்று இந்த துணி. வணக்கம் சுவாமிஜி, எப்படி இருக்கீங்க? ஓம் குருபியோ நமக. ஓம் சாய்ராம் மகாராஜ் கி ஜெய். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சுவாமிஜி, சாய்பாபாவோட பக்தர்களும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்காங்க. ஆனால் சாய்பாபா பற்றி இன்னும் நிறைய பேர் புரிதல் இல்லாமல் இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எந்த இடத்துல கான்ட்ரவர்சி இருக்கும் அந்த இடத்துல அந்த சுவாமி பிரபலம் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு சாய்பாபா பக்தர்கள் ஒரு சாமானிய குடிசை வீட்டில இருந்து மல்டி மில்லியனர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாய்பாபா பக்தராக இருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருளும் நன்மைகள்னால தான் அவ்வளோ மக்கள் அவரை தேடி வராங்க. சுருக்கமாக சொல்ல போனோம்னா பாபாவை நிறைய பேர் அவர் வேற்று மதத்தவர், வேற்று மாநிலத்தவர் அப்படிலாம் சொல்றாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் நீங்க கூகுள்ல போய் 108 சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா 50வது இதுல சாய்பாபா இருப்பாரு. அவரும் ஒரு சித்தர் தான். இப்ப எப்படி நம்ம சித்தர்களுடைய ஜீவ சமாதியில போய் நம்ம தியானம் பண்றோம், அவர்களை வழிபடுறோம், அவர்களை வழிபடுறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குதோ அதே தான் நம்ம சாய்பாபாவை வழிபடும் போதும் அதே நன்மைகள் தான் நமக்கு கிடைக்கும். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இறைவனை அடையறதுக்கான முதல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பக்தர்கள், இந்த மாதிரி சித்தர்கள், ஞானிகள், இவங்களை நாம பிடிக்கும் போதுதான் இவங்க தான் நம்மளை இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சித்தர்கள்ன்ற மாதிரி சாய்பாபா எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு சித்தர். சாய்பாபாவுடைய கதையை நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பிறந்தது ஒரு பிராமண தம்பதியருக்கு பிறந்தாங்க. அவரை வளர்த்தது ஒரு முஸ்லீம் வளர்த்தாரு. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு கூட இந்த கான்ட்ரவர்சி பண்றது யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட்டுட்டு பாபாவுடைய அருளை பெறுவதற்கான வழிகள் நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு பாபா கோயிலுக்கு வராங்களே தவிர இங்க என்ன நம்ம வழிபடணும், எப்படி அவரை வழிபடணும், அவரோட அருளை நாம எப்படி பெறணும் அப்படின்றது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய இது. பொதுவா மத்த கோவிலுக்கும் சாய்பாபா கோவிலுக்கும் என்ன சுவாமிஜி வித்தியாசம் இருக்கு பெருசா? இல்லை, மற்ற கோவிலுக்கும் சாய்பாபா கோவிலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. என்னன்னா ரொம்ப எளிதாக நம்ம பாபாவை வழிபட முடியும். இப்போ மற்ற கோயிலில் போனால் நமக்கு ஒரு இது இருக்கும், அது என்ன சொல்ல, ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் நம்ம போக முடியும், தூரத்தில் இருந்து தான் நம்ம வழிபட முடியும். ஆனால் பாபா பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி, இப்போ நான் எப்படி உங்கள் பக்கத்தில் நின்று பேசுகிறேன், எப்படி உங்களை ஒரு சகோதரியாக நான் தொட்டு ஒரு சந்தோஷமாக பேச முடியும், அந்த மாதிரி பாபா பக்கத்தில் இருந்து அவரை நம்ம பார்க்க முடியும், அவரை தொட்டு வணங்க முடியும், அவர்கிட்ட நம்ம மனம் விட்டு அவர் பக்கத்திலே நம்மளால பேச முடியும். அதுதான் மற்ற கோவில்களுக்கும் பாபா கோவிலுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப பாபா கோயிலுக்கு வரோம், வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது பாபா கோயில்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. நேரா அப்படியே பாபாவை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம எந்த ஒரு சித்தர்கள் கோயிலுக்கு போனாலும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தியானம் பண்றது. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு அவரை பத்தி சொல்றதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கோயில் உள்ளார வந்தோடனே முதல்ல பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஏன்னா அவங்க அமைதியை ரொம்ப விரும்புவாங்க.
அந்த இடத்துல நம்ம அந்த கோயிலை வந்து வலம் வரும்போது ரொம்ப அமைதியா அவரை முழுமையா சரணாகதி அடைஞ்சி நம்ம மனம் விட்டு அவர்கிட்ட நம்மளுடைய குறைகளை தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி சுத்தி வந்து நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது தான் அவங்களுடைய அந்த ஆறா வந்து நம்மளால வந்து உணர முடியும். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலுமே நம்ம அந்த கோயில்ல மினிமம் ஒரு 15 நிமிஷமாச்சும் நம்ம தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணும்போது தான் அங்க சொல்லக்கூடிய அந்த மந்திர உச்சாடனம், அங்க இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்குள்ளார வரும். அது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிவன் கோவில் வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு வழிபாடு இருக்கும். விநாயகர் கோவில்ல அங்க ஒரு வழிபாடு இருக்கும். இப்போ அம்பாள் கோவில்ல ஒரு சில கோவிலுக்கு ஒரு விதமான வழிபாடுலாம் இருக்கும். சாய்பாபா கோவிலுக்கு எந்த மாதிரி வந்து வழிபாடு பண்ணலாம் மக்கள்? இல்ல, சாய்பாபாவுக்கு வந்து இதுதான் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்க வரும்போது அவருக்கு வந்து வெறும் கையை வீசிட்டு வந்து அவரை வணங்கினாலுமே போதும். சிவன் கோவில்னா வில்வ எடுத்துமான பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பூ. என்ன பூ ரொம்ப விரும்பி? நல்ல வாசனையான மலர்கள், நல்ல நிறம் இருக்கக்கூடிய மலர்களை நம்ம கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பிச்சாலுமே போதுமானது. அது மாதிரி பாபாவுக்கு ரொம்ப பிடித்தது வந்து பேடா. இப்ப நம்ம கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு நம்ம வாங்கிட்டு போவோம்ல. ஆனா பாபாவுடைய கோயிலுக்கு வரும்போது நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது பேடா. அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து ஒரு ஸ்வீட். பேடான்னு நீங்க கேட்டாலுமே தெரியும். ஆமா, அது வந்து நம்ம பாபாவுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம நைவேத்தியம் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாபாவுக்கு கோயிலுக்கு வரவங்களுக்கு நம்ம மற்ற கோயில்ல அன்னதானம் கொடுப்போம் தெரியுமா? ஆனா நம்ம பாபா கோயில்ல வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பிஸ்கெட், பேடா, இந்த மாதிரி தான் அவர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் பக்தர்களுக்கு. குழந்தைகள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இங்க பாத்தீங்களா, எல்லா பாபா கோயில்லையுமே பாத்தீங்கன்னாக்கா பைரவர், அது நம்ம பைரவர்னு சொல்றோம், ஆனா அதுக்கு பேர் வந்து சாரமேயு. நாய்கள் வந்து நிறைய இருக்கும். அதுக்கு வந்து நம்ம உணவு அளிக்கிறது. அது வந்து நீங்க எந்த பாபா கோயிலுக்கு போனாலும் பார்க்கலாம். இப்போ சாய்பாபா வந்து இப்படிலாம் வழிபட்டா அவரோட அருள் நமக்கு கிடைக்கும். சில சாமிகள்லாம் வந்து காலையில வெடிகாலோ இந்த மாதிரிலாம் பூஜை பண்ண அர்ச்சனை பண்ணா சில சாமியோட வழிபாடு கிடைக்கும். இப்போ சாய்பாபாக்கு ஏதாவது காலங்கள் அந்த மாதிரி முறை ஏதாவது இருக்கா? சாய்பாபாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை வந்து ரொம்ப வந்து இப்ப கரெக்டா நம்ம வியாழக்கிழமையில தான் வந்திருக்கோம். இந்த நேரத்துல இங்க வந்து நிறைய பேர் வருவாங்க. இங்க வராத விஐபிஸே கிடையாது. நம்ம விவேக் சார் வந்து ரெகுலரா அவர் இருந்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டு இருப்பாரு. வியாழக்கிழமையில நம்ம குருவுக்கு உகந்த நாள், ராகவேந்தருக்கு உகந்த நாள், அதே மாதிரியே பாபாவுக்கும் உகந்த நாள். அதனால இந்த வேலைக்கிழமையில நம்ம பாபாவை வழிபடும் போது நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். வேலைக்கிழமை தாண்டி வேற ஏதாவது மற்ற நாட்கள்ல வழிபட்டா ஏதாவது இருக்கா? அப்படி கிடையாது. பட் வேலைக்கிழமைன்றது ஒரு சிறப்பான ஒரு நாள். இப்ப நம்ம வந்திருக்கிற நேரம் வந்து கூட்டம் குறைவா இருக்கு, இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் இங்க வந்துருவாங்க. இது வந்து நம்ம சாலி கிராமத்துல இருக்கக்கூடிய பாபா கோயில். இங்க நான் உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னா, நான் வந்து சன்னியாசத்துக்கு முன்னாடி நிறைய ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருக்கும்போது இங்கதான் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன். ஸோ எனக்கான ஏதாச்சும் ஒரு வழிகாட்டு, எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர்கிட்ட வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ சன்னியாசத்துக்கு பிறகும் நான் ரெகுலரா வரக்கூடிய ஒரு கோவில். இப்போ கடைசியா நடந்த அந்த சர்ஜரி நேரத்துலையும் என்னை காப்பாத்தினது அவர் தான். பொதுவாக வந்து மற்ற கோவிலில் நிறைய அன்னதானம் போடுவோம். இப்போ விசேஷ நாட்கள், ஆடி மாசம் அந்த மாதிரி வந்து நிறைய அன்னதானங்கள் போட்டு வருவோம். இப்போ சாய்பாபாக்கு உகந்தனால நம்ம என்ன மாதிரி அன்னதானம் போடலாம்? இல்லை, அதுதான் நான் சொன்னல, அவருக்கு அன்னதானம் அப்படின்றத காட்டிலும் அவருக்கு பிடித்தமானது நான் சொன்ன பேடா, ஸ்வீட்ஸு, அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி நம்ம வந்து பக்தர்களுக்கு கொடுக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சாய்பாபா கோயிலில் பார்த்தீங்கன்னா துணி அப்படின்றது இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வரோம், சாய்பாபா கோயிலை சுத்துறோம், போயிடுறோம். அதை வந்து பாபா உருவாக்கினதுக்கான காரணமே என்னன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளை அறியாம வாழ்க்கையில நிறைய பாவங்களை நம்ம செய்வோம். ஸோ அது நமக்கே தெரியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போய் பரிகாரம் செய்ய முடியாது. ஆனா பாபா கோயில்ல அதை நம்ம பண்ண முடியும். பாபா கோயில் வெளியில வந்து நிறைய வந்து இது வச்சிருப்பாங்க, மட்டை தேங்காய், ஊதுவத்தி, அப்புறம் வந்து கட்டைகள் வச்சிருப்பாங்க. அதை நம்ம எடுத்துட்டு போய் அந்த துணியில வந்து சாய்பாபாவை வேண்டி நம்ம வைக்கும்போது, அந்த அக்னியில வைக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் குறையும், நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். அதே சமயத்துல நீங்க வேண்டக்கூடிய வேண்டுதல் வந்து ரொம்ப எளிதா நிறைவேறும். இந்த துணியில வந்து நம்ம வந்து மட்டை தேங்காய், ஊதுவத்தி, இந்த கட்டைகள் நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்மாக்கள் குறையும். அதே சமயத்துல வந்து நம்ம நினைத்தது நடக்கும். நிறைய நன்மைகள் வந்து இதுல இருக்கு. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த துணி. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை, அங்கேருந்து கொண்டு வருவாங்க. பாபாவுடைய மெயின் கோவில்ல இருந்து ஒரு தீப்பொறி மாதிரி கொண்டு வந்து, அக்னி கொண்டு வந்து அதை தான் இங்கே இது பண்ணுவாங்க. நாமளாக டக்குன்னு உருவாக்குறது கிடையாது. இங்கே அங்கேருந்து ஒரு கோயிலில் எரியக்கூடிய துணியும் வந்து அங்கேருந்து சாய்பாபா கோவில்ல இருந்து
கொண்டு வந்து உருவாக்குறது தான் இந்த துணி. இது எப்பவுமே வந்து எரிஞ்சிட்டே இருக்குமா சுவாமிஜி? இதுக்கு அணையிறது அது மாதிரி எதுவுமே கிடையாது. அணையவே அணையாது. நீங்க அணையவே. பாத்தீங்கன்னா எல்லா பாபா கோயில்லையுமே இது எரிஞ்சிட்டே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த மனசார நல்லா வேண்டிக்கிட்டு, பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு, மட்டை தேங்காய், ஊதுவத்தி இந்த இது வச்சு நீங்க இந்த துணியில கொடுத்து பாருங்களேன், எவ்வளவு சீக்கிரம் நீங்க நினைச்சது நடக்குது அப்படின்றது பாருங்க. ஒரு கோயிலுக்கு போகும்போதும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய வழிமுறைகள், அங்க நம்ம எப்படி அவங்கள வழிபடணும், அங்க என்ன விஷயங்கள் பண்ணணும்னு தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது எளிதா அவங்களுடைய அருளை வந்து நம்ம பெற முடியும். அது மாதிரி பாபா கோயில்ல கண்டிப்பா தியானம் பண்ணணும். மக்கள் வந்து வந்துட்டு சுத்திட்டு போகாம உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய நன்மைகள், உடல் ரீதியா மன ரீதியான நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். இப்ப தியானம் சொன்னீங்களா சுவாமிஜி, எந்த மாதிரி முறையில தியானம் பண்ணா கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லுங்க? பாபா கோயில்ல தியானம் அப்படின்றது அமைதி தான். என்னை பொறுத்த வரைக்கும் தியானத்துக்கு வந்து அதிக பலன் கொடுக்கறது என்ன தெரியுமா? அமைதி. நான் சொன்ன மாதிரி நம்ம பொதுவாகவே கோயில்களுக்கு போகும்போது அமைதியா இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி சித்தர்கள் கோயிலுக்கு, ஞானிகள் கோயிலுக்கெல்லாம் நம்ம போகும்போது இன்னும் ரொம்ப அமைதியா இருக்கணும். நம்ம சுத்தி வந்து அமைதியை நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்களேன். எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க மந்திரங்கள் கூட எதுவுமே சொல்ல வேணாம். அமைதியா நீங்க கண்ணை மூடி உட்காரும் போதே உங்களையும் அறியாம அப்படியே உங்க ஆழ் மனதுக்குள்ள அப்படியே நீங்க உள்ளார போவீங்க. இது வந்து உட்கார்ந்து பண்ணும்போது உணர முடியும், நான் சொல்றதை காட்டிலும். சாய்பாபாக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான மந்திரங்கள் இருக்கா சுவாமிஜி? இதெல்லாம் சொன்னா பலன் நல்லா கிடைக்கும். ஏன்னா சாய்பாபாக்கு வந்து அந்த இருக்கும் மந்திரங்கள் நாங்க கேள்விப்படல. ஓம் சாய்ராம் மகாராஜ் கி ஜெய். சாய்ராம் விட என்ன இருக்கு? சாய்ராம், அதுவே ஓம் பெரிய சாய்ராம், அவ்வளவுதான். நான் சொன்னல என்னோட சர்ஜரியில நான் பிராங்காவே சொல்றேன். இப்போ எனக்கு நடந்த 7வது சர்ஜரி. அப்ப எனக்கு அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. அனஸ்தீசியா கொடுக்கும்போது எனக்கு தொடர்ச்சியா அனஸ்தீசியா கொடுத்து அந்த எலும்பும் சதையும் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அப்போ அனஸ்தீசியா கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அன்கான்ஷியஸ் ஆகும்போது அவரை தான் நான் வந்து மனசில் நினச்சிட்டு அப்படியே சிஸ்டர்லாம் கத்துறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க, எங்களை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர் மேலே படுத்துட்டேன் நான். அப்புறம் வந்து தலைகீழ படுக்க வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே பாபா வந்து அப்படியே மேலே வந்து உட்கார்ற மாதிரி அப்படி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். அப்புறம் சிஸ்டர் பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக காதில் கேட்டு அப்புறம் நான் கண்ணை திறந்தேன். அப்புறம் திருப்பி எழுந்திரிச்சு உட்கார வச்சு அனஸ்தீசியா கொடுத்து இந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு இங்கே வந்து அவரை பற்றி நான் பேசுறதுக்கான பாக்கியம் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கோவிலோட என்ன பிரசித்தம்னா, நம்ம மனசில் என்ன நினச்சாலும் அது அப்படியே அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய மிராக்கள் 8 இயர்ஸாக நான் வந்து எனக்கு 1 2 இல்லை, நிறைய நடந்திருக்கு. அது வந்து நிறைய வியாதிகள்லாம் குணமாயிருக்கு. அவர் ஏதாவது ஒன்று நினச்சி ஒரு ரூபா ஒரு காயினை நம்ம கோரிக்கையாக வச்சோம்னா அடுத்த செகண்டே அந்த காரியம் நடந்துடும் எங்களுக்கு. யாருமே சில நேரத்தில் வியாழக்கிழமை மட்டும் நிறைய கும்பல் வருவாங்க போவாங்க, மற்ற நாட்கள் யாரும் வரமாட்டாங்க. நான் இங்கே வந்தேன்னா அவர்கிட்ட நான் ஃப்ரீயாக ஃப்ரெண்டாக பேசுகிற ஒரு வழக்கம். ஏதாவது கஷ்டம்னா நான் அவரை ஷேர் பண்ணுவேன். ஆனால் அந்த நான் வீட்டுக்கு போய் ஷேர் பண்ணுறதுக்குள்ளே எனக்கான விஷயம் என்னை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் எப்படி வருது ஏது வரும்னு தெரியாது.